கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறார் உதய சூரியன். அன்பார்ந்த தமிழ் உறவு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், இன்ப நாள். நான் கண்ட கலைஞர் 100 என்ற தலைப்பிலே நான் கொடுக்கிற சொல்லரங்கத்தில் சொற்றொடரில் இன்றைக்கு 46வது நாள். மகிழ்ச்சிகரமாக இந்த ஆண்டு புத்துணர்ச்சியோடு பொங்கல் திருநாளை கொண்டாடிவிட்டு தமிழ் கூறும் நல்லுலகம் அனைத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற நேரத்தில் மீண்டும் கலைஞரை பற்றி அந்த நினைவு சுழலிலே அவரை கொண்டு வருகின்ற பொழுது இந்த எத்தனை முறை அவர் பொங்கல் மலரிலே தன்னுடைய அழகிய கருத்துக்களை தந்திருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய பொங்கல் வாழ்த்துக்களே இனிமையாகவும் கரும்பை விட சுவையாகவும் இருக்கும். கற்பனை கலந்து அவர் எழுதுகிற அந்த காவிய நயமுள்ள வாழ்த்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் அது மிகவும் ஒரு பெரிய காவிய இலக்கியமாகவே இருக்கிறது. வழக்கம் போல கலைஞர் மொழி மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர் ஒருமுறை சொன்னார், ஆண்டவனுக்கு இருப்பிடம் தேவைதான், அது கோவிலா அல்லது மனிதனுடைய இதயமா என்பதில்தான் எனக்கும் மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு என்று. நல்லது நேயர்களே, நான் இப்பொழுது மீண்டும் அந்த தேர்தல் நீதி சிறப்பு கூட்டங்களுக்கு வருகிறேன். பம்பாயிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த கூட்டத்திலேதான் அவர் குரோம்பேட்டை பாஞ்சாலம்மாள் கதையை உருக்கத்தோடு குறிப்பிட்டார். ராமர்வாடியிலே நடந்த சிறப்பு கூட்டத்திலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள், நானும் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னேன் அல்லவா. அந்த தேர்தல் நிதி சுமார் 12,000 ரூபாய் கிடைத்தது. அதன் பிறகு அவர் அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு தேதி 20. இதுவரை ஆளுங்கட்சியினர் தமிழ்நாட்டை ஆண்ட வருடமும் 20. பெருந்தலைவர் சொல்கின்ற பொழுது 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு நாடு இன்னும் ஏழையாக இருக்கிறார், பணக்காரன் இன்னும் பணக்காரராக இருக்கிறார் என்று சொன்ன அந்த 5 ஆண்டு திட்டங்களினுடைய மொத்த ஆண்டுகளும் 4 5 திட்டங்கள் 20 என்றெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது, ஏனென்றால் நாடு இன்னும் ஏழையாகவே இருக்கிறார் என்பதை பெருந்தலைவரை ஒப்புக்கொண்டார். பத்திரிகை பார்க்கவில்லையா நீங்கள்? குரோம்பேட்டையிலே பாஞ்சாலம்மாள் என்ற ஒரு அம்மையார், அவருக்கு 5 குழந்தைகள் உண்டு. ஆதரவற்ற ஒரு சூழலை, அன்றாடம் அவர்கள் பசியோடு போராடி கொண்டிருக்கிற நிலைமை. எனக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் கேட்டு பார்க்கிறார். பசியோடு பட்டினியோடு அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு நிம்மதியை தேடி அலைந்தார் பாஞ்சாலம்மாள். யார் தருவார் நிம்மதியை? ஆண்டவன் தருவானா, இல்லை ஆண்டு கொண்டிருப்போர் தான் தருவார்களா? யாரும் தருவதாக இல்லை என்று நினைத்த அந்த பெண்மணி, வாருங்கள் என் தங்கங்களே, என் வயிற்றிலே உருவான வைரங்களே, வாருங்கள், செல்வோம், பசி இல்லாத இடத்திற்கு செல்வோம், பட்டினி இல்லாத இடத்திற்கு செல்வோம், வாருங்கள் என்று 5 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு குரோம்பேட்டையிலே மின்சார வண்டி வருகிற நேரத்திலே தன் உயிரையும் குழந்தை உயிரையும் மாய்த்துக் கொண்டு வீழ்ந்து மடிந்து போனார் பாஞ்சாலம்மாள். அந்த பையனுடைய 5 வயது பையனுடைய மூளை மட்டும் தனியாக தெரித்து விழுந்து நடந்தது. ஒருவேளை அது சரியாக எல்லாருக்கும் உணவு கொடுப்பது எப்படி என்று நிர்வாகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆட்சியாளருக்கு அது தேவை என்று நினைத்ததோ என்னவோ தெரியும். இதை மாற்றி அமைப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஊராக சென்று தேர்தல் நீதி திரட்டி 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகும் பணக்காரராகத்தான் இருக்கிறார், ஏழையாக இருக்கிறார் என்று அந்த சிறப்பு கூட்டத்தில் தான் அவர் பாஞ்சாலம்மாள் கதையை உருக்கமாக பேசியது போலவே இந்திய எதிர்ப்பை பற்றியும் அவர் உருக்கமாக அதை தெரிவித்தார். தமிழகத்திலே நடந்து முடிந்த அந்த இந்திய எதிர்ப்பு பற்றி பம்பாயிலே உள்ள தமிழர்களே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதற்காக களப்பலியானவர்கள் எத்தனை பேர், அதற்காக அறுபட்ட தாலி எத்தனை, அவிழ்க்கப்பட்ட கூந்தல் எத்தனை, அழிக்கப்பட்ட நெற்றிப்பட்ட எத்தனை,
அள்ளி எறியப்பட்ட வெள்ளி மலர்கள் எத்தனை பேர் கண்ணி இழந்தனர், கால் இழந்தனர், கை இழந்தனர். தாய்மார்கள் மஞ்சள் குங்குமம் இழந்தனர், மாங்கல்யம் இழந்தனர், மல்லிகை மலர் இழந்தனர். இத்தனை தியாகத்திற்கு பிறகும் இந்தியை நாம் உள்ளே திணிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழகமே இன்றைக்கும் பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிரந்தரமாக இந்தி நமக்குள்ளே இந்த தொல்லை தரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று அன்றைக்கு அவர் தெரியப்படுத்தினார் என்ற தகவலோடு அறுவை நேயர்களே, நாளை சந்திப்போமா? காடு களைந்து கழனி உழுந்து